இந்த காலத்த பொறுத்தவரைக்கும் குழந்தைகள வளர்க்கிறது ஒரு பெரிய டாஸ்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த காலத்துல வளர்ந்த மாதிரி இப்ப குழந்தைகள் வளர்றதில்ல. உடல், சமூக மாற்றங்கள் நிறைய இருக்கு. யா குழந்தைகளோட உளத்திலயும், உடல்லயும், ஆரோக்கியத்திலயும் எந்தவித சின்ன தவறு கூட நடந்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமா பிள்ளைகள கவனிச்சு கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில அப்படி கண்ணும் கருத்துமா கவனிக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு முக்கியமான நேர்காணல். இந்த நேர்காணல் பிரயோசனப்படும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில மட்டக்களப்புல மிகவும் பிரபலமான குழந்தை நல வைத்திய நிபுணர் டாக்டர் மதன் இப்போது எங்களோட இணைந்திருக்கிறார். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஒரு வைத்தியரா வந்த பிறகு எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் சில விஷயத்துல இதுல ஸ்பெஷலா இருக்கணும், இதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும்னு செய்வாங்க. ஏன் இந்த குழந்தை நல வைத்திய நிபுணரா வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க? எது உங்களோட ஆரம்பமா இருந்தது? குழந்தைகள் என்று சொல்லும் பொழுது நாங்க ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு பேஸ்மெண்ட் ஒரு அடித்தளமா இருக்கிறது வந்து குழந்தைகளா தான் இருப்பாங்க. என்னன்னு சொன்னா ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்னு சொன்னா அந்த அவங்களோட தொடக்கம் வந்து நல்ல ஒரு திடமான ஆரம்பமா இருக்கணும். அந்த வகையில நாங்க குழந்தைகளை சிறப்பாக வளர்க்கும் போது சிறப்பாக அந்த குழந்தைகள் உடல் சம்பந்தமான ஆரோக்கியமா இருக்கும்போதுதான் ஒரு சமுதாயம் நல்லதா இருக்கும். அந்த வகையில நான் எனக்கு ஒரு ஆரம்பத்திலிருந்தே பட்டப்படிப்பு கல்வியில ஆரம்பத்திலிருந்தே அதுல எனக்கு கூடிய ஆர்வம் இருந்தது. அதுக்கு பிறகு மேற்படிப்புலையும் வந்து அதை ஒரு விசேட கல்வியா எடுத்து செய்யணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அது மாதிரியே ஆயிடுச்சு. சந்தோஷம் டாக்டர். நீங்க இந்த ஃபீல்டுக்கு வந்தது எல்லாருக்குமே நல்ல ஒரு உதவியா இருக்கும்னு நிறைய பேர் விசாரிச்ச நேரம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்துல பிள்ளைகள் வளர்த்ததுக்கும் இந்த காலத்துல பிள்ளைகள் வளர்றதும் சரியான வித்தியாசம் எல்லாரும் சொல்றாங்க. சாப்பாட்டு விஷயத்துல இருந்து எல்லா விஷயமும். அதோட இந்த ஒரு வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு உப்பு சீனி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா அந்த காலத்துல அதெல்லாம் கொடுத்தாங்க. இதுல என்ன மாறுதலை நீங்க கண்டீங்க? ஏன் இப்படி எல்லாம் செய்யறாங்க? இப்படி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றீங்க என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா? சுகாதாரத்துறை பொறுத்த வரைக்கும் பிரணிக்கா நாங்க இந்த ஃபீல்ட்ல மட்டும் இல்ல, அதாவது எங்களோட குழந்தைகள் பிரிவுல மட்டும் இல்ல, எல்லா பிரிவுலையும் வந்து சுகாதாரத்துறை வந்து காலத்துக்கு காலம் வந்து அவங்களோட ஆய்வுகளின் அடிப்படையில வந்து ஒவ்வொரு மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி சுகாதாரத்துறை சேவையிலையும் வந்து மாற்றங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். அந்த அடிப்படையில் வந்து முதல் இருந்ததை விட இப்ப வந்து நாங்க பிள்ளைகளுக்கு இது செய்யும் போது பிள்ளைகளுக்கு சாப்பாடுகள் கொடுக்கும் பொழுதும் வந்து இனிப்பு அல்லது உப்பு சாப்பாடுகள் எல்லாம் நாங்க கொடுக்க வேணாம்னு சொல்றதுக்கு காரணம் வந்து அவங்களோட கிட்னி சிறுநீரகம் வந்து அந்த அளவு முதிர்ச்சி உடையதாக இருக்காது. எப்படி பிறக்கும் போது சாதாரணமான கிட்னியா இருந்தாலும் அவங்களோட முதிர்ச்சி வந்து ஒரு வயசுக்கு பிறகுதான் வந்து அது ஒரு நல்ல ஒரு தொழிற்பாட்டு நிலைமைக்கு வரக்கூடியதா இருக்கு. அதனால நாங்க வெளியே வந்து உப்பு சீனி அதுகளை தவிர்த்து ஒரு வயசுக்கு பிறகு நாங்க அதை எடுத்துக்கொள்றது நல்லம் என்று சொல்றாங்க. மற்றும்படி அடுத்தது நாங்க சீனி என்று சொல்லும் பொழுது சீனி எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்டிபிஷியல். அது வந்து 7 மாதம் வரைக்கும் தவிர்க்கிறது நல்லம். அதையும் வந்து நாங்க ஒரு வயசுக்கு பிறகுதான் நாங்க பிள்ளைகளுக்கு சேர்த்து கொள்ள சொல்றோம்.